பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு தேவன். நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக அவர் தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி ஆண்டவராகிய இயேசு நமக்காக தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம் ஒவ்வொருடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற தேவனாயிருக்கிறார். எல்லா குறைவுகளும் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய மகிமையினாலே அவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறார். கர்த்தருடைய மகிமை நம்மேல இறங்கும் பொழுது நம்முடைய குறைவுகள் நிறைவாகிறது. 1 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்திலிருந்து வருகிறது. எந்த ஒரு மனிதனையும் அவர் மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்துவார், அவருடைய கரத்தினாலே அது ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்குவார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எல்லா கனத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். ஆகவே ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அவரிடத்திலிருந்து ஈவாக நமக்கு கிடைக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நாளிலும் நம்முடைய தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். எலியா தீர்க்கதரிசி அன்றைக்கு சாரிபாத் ஊருக்கு அனுப்பப்பட்ட பொழுது அந்த விதவையிடத்தில் ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த விதவை ஒரே ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கிறது என்று சொன்னார். எலியா சொன்னார், முதலாவது அல்ல ஒரு சிறு அடையை பண்ணி எனக்கு கொண்டு வா என்று. அவளோ ஒரே ஒரு அடையும் பண்ணி நானும் என் மகனும் மரித்து போகிறோம் என்ற நிலையில் இருந்த அவள் தன்னிடத்தில் சொல்லப்பட்ட ஊழியக்காரருடைய வார்த்தை அப்படியே கனம் பண்ணி ஒரு சிறு அடையை பண்ணி அவருக்கு கொண்டு வந்தாள். கொஞ்சம் தண்ணீரும் கொடுத்தாள். தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை, பஞ்சம் தீரும் வரையிலும் உன்னுடைய பானையிலே மாவு செலவழிந்து போகாது, உன்னுடைய கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகாது. அப்படியே அவளும் அவளுடைய குடும்பம் அனைவரும் பஞ்சம் தீரும் வரையிலும் நெடுநாளாய் சாப்பிட்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையில, இவ்வளவுதான் மீதி இருக்கிறது, இதற்கு மேல் எதுவுமே இல்லை என்று சொல்லுகிற சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், பஞ்சம் தீரும் வரையிலும் உன்னுடைய பானையிலே மாவு குறைவதில்லை, கலசத்திலே எண்ணெய் குறைவதில்லை.
இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை பற்றாக்குறையோடு நீங்கள் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு மாதமும் வருமானம் கொஞ்சமா இருக்கிறது. எப்படி இதை வைத்து நான் பிள்ளைகளை கவனிப்பேன், போஷிப்பேன், குடும்பத்தை எப்படி நடத்துவேன் என்று பல போராட்டங்களோடு இருக்கிற குடும்பங்களை ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உன் எல்லையை நான் பெரிதாக்குவேன் என்று சொல்லுகிறார். உனக்கு ஒருவேளை வருமானம் கொஞ்சமாயிருக்கலாம். அன்றைக்கு 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்த பொழுது வந்து கொண்டே இருந்தது, பெருகி கொண்டே இருந்தது, மீதி எடுக்கிற அளவுக்கு பெறுகிறது. அந்த ஆசீர்வாதத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிறார். தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். சங்கீதங்களின் புஸ்தகம் 112ஆம் சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லுகிறார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய மகிமையில நாம் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அன்றைக்கு கானா ஊரிலே முதல் அற்புதத்தை ஆண்டவர் செய்யும் பொழுது அந்த திருமண வீட்டிற்கு அவருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர் அழைப்பில் ஒருவராக கடந்து போனார். ஆனால் அந்த வீட்டின் குறைவை ஆண்டவர் நிறைவாக்கினார். திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது வெறும் தண்ணீரை ஜாடிகளில் நிரப்பச் சொன்னார், எடுத்து பரிமாறச் சொன்னார். ஒரு சுவையான, குணம் நிறைந்த, மனம் நிறைந்த நல்ல திராட்சரசமாய் எல்லாரும் அதை பருகிவிட்டு சொன்னார்கள். எந்த ஒரு மனிதனும் முதலாவது நல்லதை கொடுத்து பிந்தி ருசி குறைந்ததை கொடுப்பான். நீர் இவ்வளவு ருசி உள்ளதை இவ்வளவு நேரம் வைத்திருந்தரே என்று சொன்ன அளவுக்கு ஆண்டவர் அன்றைக்கு அந்த குறைவை நிறைவாக்கினார். இன்றைக்கும் இந்த நாளிலே நம் ஒவ்வொருடைய குறைவுகளையும் ஆண்டவர் மகிமையிலே நிறைவாக்குவார். அவருடைய மகிமை நமக்குள்ள வரும் பொழுது, கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது, அவர்தான் நிறைவான ஆவியானவர். நிறைவான ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது எல்லா குறைவுகளும் இன்றைக்கு நம்மை விட்டு மாறி போய்விடும். குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். பானையிலே மாவு செலவழிந்து போவதில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைவதே இல்லை. வெறும் தண்ணீராய் இருக்கலாம், ஆனால் அதையும் ஆண்டவர் நிறைவான சுவை நிறைந்த திராட்சரசமாய் மாற்றுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளில் வெறுமையா இருக்கலாம். அந்த வெறுமையை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கு எல்லா குறைவுகளை நிறைவாக்கி இனி இந்த வீட்டிலே குறைவே காணாத அளவுக்கு நிறைவாய் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.